அனைவருக்கும் வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பேசுகிறேன். இன்றைய தினம் இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக ஒரு பொது தேர்தல், நாடாளுமன்றத்திற்கான தேர்தலை இந்தியா இன்றைய தினம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலங்கள், 7 யூனியன் ஆட்சி மொத்தம் 36 மாநிலங்களும் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட 2வது நாடு இந்தியா. அதிகமான மக்கள் தொகை வாழ்கின்ற 2வது நாடு இந்தியா தான். உலக நாடுகளிலே இந்தியாவில் மட்டும்தான் மிகப்பெரிய ஜனநாயகமாக சற்றேறக்கூடிய 80 கோடி மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு ஜனநாயக நாடு உலகத்தில் உண்டு என்றால் அது இந்தியாவில் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்தியாவில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த இந்தியாவில் ஏறக்குறைய 8.5 கோடி புதிய வாக்காளர்கள் இன்றைய தினம் வாக்களிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 8.5 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற இந்த புதுச்சேரி மாநிலத்தில் 85,000 புதிய வாக்காளர்கள், முதல் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரிய அரிய பொறுப்பு இந்த புதிய வாக்காளர் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அனைவருமே வாக்களிக்க வேண்டும். 100க்கு 100% வாக்களித்து நாம் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருந்தால் கூட அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றால்தான் இந்த ஜனநாயக கடமை ஆற்ற முடியும். சில பேர் சொல்லலாம், நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கோம், ஆனால் வேலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களுக்குள்ளான வாக்குச்சாவடி நீங்கள் வந்து வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமை உலகின் மிகப்பெரிய நாடாக ஜனநாயக நாடாக திகழ்கின்ற இந்தியாவில் வசிக்கின்ற நாம் வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்று நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும். அந்த வகையில் தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தாக இந்த தமிழ்களம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றது. எனக்கு நான் வாக்களித்த முதல் தேர்தல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் முதுகலை MA பயின்று கொண்டிருந்த பொழுது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1971ஆம் ஆண்டு நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் முதல் தேர்தல். அப்போதெல்லாம் 21 வயது நிரம்பியவர்களுக்கு தான் வாக்குரிமை. இப்பொழுது 18 வயது நிரம்பி வாக்குரிமை அளித்திருக்கின்றார்கள். அப்படி நான் வாக்களித்தது என்னுடைய சொந்த ஊரான ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டத்தில் வந்தவாசி தாலுகாவில் அருகில் அமைந்திருக்கின்ற தெல்லார் என்ற கிராமத்தில் எனக்கு அப்பொழுது வாக்குரிமை இருந்தது. அந்த வாக்குரிமை தெல்லாரில் இருந்த அந்த உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தில் நான் வாக்களித்தேன். அதற்கு முன்பாக ஒரு சுவையான செய்தி என்னவென்றால், நான் படிக்கும்பொழுது நான் முதல் தேர்தலாக நான் வாக்களித்த தேர்தலில் அப்பொழுது எங்களுடைய தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு நான் தேர்தல் முகவராகவும் அந்த வேட்பாளருக்கு நான் வாக்கு எண்ணிக்கை முகவராகவும் இதை முதல் தேர்தலில் நான் பணியாற்றினேன். இது மிகப்பெரிய சிறப்பு எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வாக்கு போடும்பொழுது அந்த தேர்தலில் நான் அந்த தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அவர் இப்பொழுது விஸ்வநாதன் அவர்களுக்கு நான் தேர்தலுடைய ஏஜென்ட்டாகவும் வாக்குச்சாவடி ஏஜென்ட்டாகவும் அவர் பணியாற்றி அந்த தேர்தலில் விஸ்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய 1 லட்சம் வாக்குகள் மேல் வெற்றி பெற்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முதல் தேர்தல் எனக்கு ஒரு பசுமையான தேர்தலாக இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் ஒரு 6 முறைக்கு மேலாக நான் தேர்தல் பணியாற்றி தேர்தல் முகவராகவும் வாக்குச்சாவடியுடைய ஏஜென்ட்டாகவும் தேர்தல் ஏஜென்ட்டாகவும் பணியாற்றிய பெருமை எனக்கு உண்டு. ஆகவே நான் பணியாற்றிய வாக்குச்சாவடி முகவராகவும் தேர்தல் ஏஜென்ட்டாகவும் வாக்கு எண்ணிக்கை ஏஜென்ட்டாக பணியாற்றிய அனைத்து தேர்தலில் யாருக்காக நான் இந்த தேர்தல் பணியாற்றினோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தேர்தலில் வெற்றியை யார் நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று என்னை கேட்டால் நிச்சயம் புதிய வாக்காளர்கள் தான் இந்த தேர்தல் வெற்றியை நிர்ணயிப்பார்கள். இளம் தலைமுறை வாக்காளர்கள் முதலாக வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்திய திருநாட்டிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் களமும் அப்படி தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே இளம் தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த மண்ணிலே உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு
சிறந்த வாக்காளர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவருடைய வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய வாக்காகும். ஆக அந்த வகையில் அவர்களுக்கு அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது இந்திய ஜனநாயக நாட்டில் அனைவருடைய கடமையுமாகும். இப்பொழுதெல்லாம் அரசாங்கம் இலவசங்களை நிறைய அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள். இதில் எந்த வாக்குறுதிகள் யாரால் எப்படி நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றுவார்கள் என்று சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். அதே போன்று வேட்பாளர்கள் நிறைய இலவசங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இலவசங்களுக்கு மயங்காமல் சுய சிந்தனையோடு யாருக்கு வாக்களித்தால் இந்த நாட்டிலே நல்லாட்சி ஏற்படும் என்று சிந்தித்து யாரை தேர்ந்தெடுத்தால் அந்த நாடு முன்னேறும், நாட்டு மக்களாக நாமும் முன்னேறுவோம், வேலையில்லா திண்டாட்டம் போக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த நாடு எல்லா வளங்களும் எல்லா நிலைகளிலும் முன்னேற வேண்டும். அதுதான் புரட்சித் தலைவர் கூட நிறைய படங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த இந்திய திருநாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது. அப்படி அந்த வளங்களை இந்த மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் செய்வார்களோ அந்த கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடை மேற்கொண்டு நாம் சுய சிந்தனையோடு சுய உணர்வோடு சுயமாக நாம் சிந்தித்து யாருக்கு வாக்களிக்க எண்ணமிட்டு அந்த வேட்பாளருக்கு நாம் வாக்களித்து இந்த இந்திய திருநாட்டின் ஜனநாயகத்தை நாம் உலகெல்லாம் ஓங்கி ஒலிக்கச் செய்வதற்கு நம்மாலான முயற்சிகளை இந்த வாக்குரிமை மூலமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது நான் என்னுடைய கருத்தாக கருதுகின்றேன். ஆகவே காசு பணம் இந்த ஓட்டுக்காக காசு கொடுப்பது எல்லாம் தவிர்த்து நம்முடைய சுய உணர்வோடு நாம் வாக்களிக்க வேண்டும். ஓட்டுக்கு காசு வாங்குவது குற்றம், ஓட்டுக்காக காசு கொடுப்பதும் குற்றம். இந்த இரண்டு குற்றங்களிலும் இளைய தலைவர் மட்டுமல்ல எல்லா வாக்காளர்களும் சிக்காமல் நான் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் பொருளாளராகவும் அதற்கு பிறகு 3 முறை தலைவராகவும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது அந்த பொறுப்பினை ஏற்றிருக்கின்றேன். மிக சிறப்பான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இலக்கிய நிகழ்வுகளும் அதே போன்று இந்தியா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் உலக நிலையிலே இருக்கின்ற எல்லா தமிழறிஞர்களும் இங்கே புதுவைக்கு வரும்பொழுது அவர்களை அழைத்து வந்து அவருக்கு பாராட்டு செய்து அவர்களுக்கு வந்து நல்ல முறையில் அவர்களை இப்போ இந்த தமிழ் மக்களிடம் தமிழறிஞர்களிடம் பேச வைத்து அவருடைய கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு வெளிக்கொணர்வது, இப்படி இலக்கிய அமைப்பு சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்லாது பல பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள், ஆய்வரங்கள் என்றும் பல நிலைகளிலே பல இலக்கிய அமைப்போடு இணைந்து பல்கலைக்கழகங்களோடு இணைந்தும் பல கல்லூரிகளோடு இணைந்தும் புதுவை தமிழ்ச்சங்கத்தை இன்றைய தினம் உலகளாவிய ஒரு தமிழ்ச்சங்கமாக உலகம் பூராவும் தெரிந்திருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த தமிழ்ச்சங்கம் புதுவை தமிழ்ச்சங்கம் சொன்னாலே இன்றைக்கு இந்தியா நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த தமிழ்ச்சங்கத்தை பற்றி நன்கு அறிவார்கள். மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்ற தமிழ்ச்சங்கங்களில் புதுவை தமிழ்ச்சங்கம் ஒன்று. அந்த அளவில் இந்த புதுவை தமிழ்ச்சங்கம் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் பண்பாட்டிற்காகவும் இந்த புதுவை தமிழ்ச்சங்கம் தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டு சீரிய முறையிலே செவ்வனே செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. இப்பொழுது சமீபத்தில் புதுவை தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து 50 ஆண்டு காலம் நிறைவடைந்ததை ஒட்டி புதுவை தமிழ்ச்சங்க பொன்விழா தமிழ் மாநாடு 2019 என்று பெயரிட்டு அது பிப்ரவரி திங்கள் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களும் சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய மாநாட்டினை ஒட்டி மிகப்பெரிய ஊர்வலம் இந்த புதுவை மாநிலமே கண்டிராதவர்கள் இந்த புதுவை மண்ணில் இதுவரை யாரும் நடத்திராத வகையில் மிக பிரம்மாண்டமானதொரு ஊர்வலத்தை 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழறிஞர்கள் என்று பலரும் பங்கேற்கின்ற வகையில் நாட்டுப்புற கலை இசை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி அந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டினோம். குறிப்பாக என்ன சொல்லலாம், ஊர்வலத்தின் முகப்பில் ஏறக்குறைய 120 நாதஸ்வர கலைஞர்கள் நாதஸ்வரம் மற்றும் தவுலிசை வாசித்து ஊர்வலத்தின் முன்னே நடந்து சென்றது இந்த உலக மக்களே பார்த்து பாராட்டக்கூடிய ஒன்றாக அது அமைந்தது. அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஊர்வலத்தில் கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், காவடி ஆட்டம், பறையாட்டம் என்று பல நிகழ்ச்சிகளை நாட்டுப்புற கலைகள் மற்றும் மாணவர்களுடைய
எல்லா நிகழ்ச்சிகளையும் நடந்தது. இதற்கு 3000க்கு மேற்பட்ட பங்கேற்ற மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அனைவருமே புதுவை தமிழ்ச்சங்கத்தில் லட்சணை பொறித்த அந்த பனியனை அடைந்த ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஊர்வலம் இதுவரை புதுவையில் நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, புதுவை தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற உலகளவில் இருக்கிற தமிழ்ச்சங்கம் கூட யாருமே நடத்திராத ஒரு ஊர்வலமாக, பிரம்மாண்டமான ஊர்வலமாக அமைந்தது. அந்த ஊர்வலத்தில் திருவள்ளுவருடைய திருவுருவத்தை மாணவர்கள் அமர்ந்து அந்த திருவுருவம் பொறித்த திருவள்ளுவருடைய உருவப்படத்தை, அதாவது மேலே இருந்து பார்த்தால் சேட்டலைட் மூலமாக படம் எடுக்கும்பொழுது திருவள்ளுவர் போன்ற உருவமைப்பை உருவாக்குகின்ற அந்த அற்புதமான செய்கையினை புதுவையில் 3220 மாணவர்கள் அந்த உருவமைப்பில் கலந்து கொண்டு ஒரு கின்னஸ் சாதனை பெற்றிருக்கின்றது. ஆக அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட், புதுவை புத்தக ரெக்கார்ட் மற்றும் இப்போ புதுவை ரைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 அமைப்புகள் இதற்கு உலக சாதனை நிகழ்வாக புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு 3 விருதுகளை வழங்கி இருக்கின்றார்கள். எந்த ஒரு தமிழ்ச்சங்கம் உலக அளவில் இருக்கின்ற எந்த தமிழ்ச்சங்கத்திற்கு இது போன்ற விருது இதுவரை வழங்கியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயரிய விருதான 3 விருதுகளை புதுவை தமிழ்ச்சங்கம் இந்த ஆண்டிலே பெற்றிருக்கின்றது. நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி வயதினி செம்மொழியாக, இந்த உலகத்திலே மூத்த மொழியாக, பழமை வாய்ந்த மொழியாக, இலக்கண வளம் வாய்ந்த மொழியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மொழி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி. தமிழ்மொழி இந்த உலகில் பல்வேறு நாடுகளில் ஏறக்குறைய 150க்கு மேற்பட்ட நாடுகளில் தமிழ்மொழி பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் இருக்கின்ற எத்தனையோ மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஏறக்குறைய 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளிலே தமிழ்மொழி ஏறக்குறைய தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த ஒரு 8 லட்சம் மக்கள் பேசுகின்ற மொழியாகவும், இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு மாநில 8 கோடி மக்கள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் 2 கோடி மக்கள், உலகின் பல்வேறு நாடுகளிலே 2 கோடி மக்கள் ஆக மொத்தம் 12 கோடி 13 கோடி அளவிலே தமிழ்மொழி பேசுகின்ற மக்கள் இன்று உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய மக்கள் தொகை சற்றேறக்குறைய 130 கோடி மக்கள் தொகையில் இன்று தமிழர்கள் 10% பேர் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால், இந்தியாவில் இருக்கின்ற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்மொழிக்கு உண்டு. இந்தியாவில் இருக்கின்ற மொழியே தமிழ்மொழி மட்டும்தான் உலகில் மேலை நாடுகளில், அயல் நாடுகளிலே, அண்டை நாடுகளிலே 5 நாடுகளிலே தமிழ்மொழி ஆட்சி மொழியாகவும் ஆட்சி பரப்பு மொழியாக இருக்கின்ற ஒரே பெருமை வாழ்ந்த இந்திய மொழி எது என்றால் அது தமிழ்மொழி மட்டும்தான். வேறு எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு இல்லை. இந்தி, சமஸ்கிருதம், மற்ற தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இன்று தமிழ்மொழிக்குண்டு. அந்த தமிழ்மொழியின் சொந்தக்காரர்களாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். யுனெஸ்கோ நிறுவனம் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற மொழிகளில் அழியக்கூடிய மொழிகளின் பட்டியலிலே 100 மொழியை வெளியிட்டு அதில் 25வது மொழியாக தமிழ்மொழியை குறிப்பிட்டு இன்னும் 100 ஆண்டுகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே 25வது தமிழ்மொழி இருக்கிறது என்று குறிப்பை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயம் அது நடக்காது. தமிழ்மொழி புதுச்சேரி தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழர்கள் உள்ள அளவு தமிழ்மொழி என்றென்றும் அழியாத ஒரு மொழியாக இருக்கும். ஏனென்றால் தமிழ்மொழி இலக்கண இலக்கியம் வாய்ந்த மொழி, கடவுளால் பேசப்பட்ட மொழி, தெய்வத்தால் பேசப்பட்ட மொழி. இந்த மொழி யாராலும் அடைக்க முடியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடியாக வைக்கிற மொழியை யாராலும் அழிக்க முடியும். யுனெஸ்கோ அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பை பொய்யாக்குவதற்கு நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழ்மொழி வளர்ச்சியை, தமிழ்மொழி முன்னேற்றத்தை, தமிழ்மொழியை உலகெங்கும் ஒலிக்கச் செய்து தொடர்ந்து தமிழ்மொழியின் உயரை நான் போற்றி பாராட்டி மொழியை காக்க வேண்டும். ஒரு மொழியை காக்க வேண்டும் என்றால் ஒரு இனத்தை காக்க வேண்டும். ஒரு இனத்தை காக்க வேண்டும்னா ஒரு நாட்டை காக்க வேண்டும். ஒரு மொழி, இனம், நாடு என்ற முப்பரிமாண நிகழ்ச்சியில் தான் ஒரு மொழி வளர்ச்சி அடையும். ஒரு மொழி வீழ்ச்சி அடைந்தால் அந்த நாடு வீழ்ச்சி அடையும். இதை உலகெங்கும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இணைய மூலமாக இன்று உலகெங்கும் ஒரு நட்புறவோடு நேசக்கரத்தோடு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் ஒருங்கிணைந்து வாழ்வதற்காக இணையத்தின் மூலம் நாம் ஒன்றிணைவோம். இப்பொழுது ஒன்றிணைத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பல அரிய செய்திகளோடு இணைய வாயிலாக ஒன்றுபட்ட தமிழர்களாக நாம் உலகெங்கும் ஒளிரச் செய்வோம். ஒளிர்ந்து உலகெங்கும் வாழ்ந்து உலகெங்கும் தமிழை முன்னெடுத்து சென்று நாம் தமிழர்களாக வாழ்வோம், தமிழ் மக்களாக வாழ்வோம், தமிழுக்காக வாழ்வோம், தமிழ் மொழிக்காக வாழ்வோம் என்று உறுதியேற்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.